ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிற ரெசிபி வாழைப்பழ பணியாரம். வீட்டில் இருக்க கொஞ்சம் பொருளை மட்டுமே வச்சு கிட்ஸுக்கும் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரி பண்ண போகிறோம். வீட்டில் நல்லா பழுத்த வாழைப்பழம் இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த ஸ்நாக் ரெடி ஆகிடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு வீட்டில் நல்லா பழுத்த வாழைப்பழம் இருந்தால் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன வாழைப்பழமாக 4 எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா ஒரு 2 வாழைப்பழம் இருந்தால் கூட போதும். அதே மாதிரி வாழைப்பழத்துக்கு மேலே தோல் நல்லா கருப்பாக பழம் நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா இந்த பணியாரத்துக்கு சூப்பராக இருக்கும். பழம் நல்லா கனிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் பழத்துலேயே இயற்கையாகவே இனிப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தோல் கருப்பாக இருக்க பழத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த பணியாரத்துக்கு வெல்லத்தை கொஞ்சம் குறைச்சே சேர்த்துக்கலாம். முதல்ல வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தை எடுத்த கப்பில் தான் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து வச்சுருக்கேன் முன்னாடியே. அதனால் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு எதில் எடுக்கிறீங்களோ அதுலேயே பாதி அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வெல்லம் எடுத்த அளவுக்கோ அப்படி இல்லைன்னா அதுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லத்தை லேசாக தண்ணியோட ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ கொதிக்க விட்டுறலாம். எப்படியும் மாவில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் கரைக்க போகிறோம். அதனால் வெல்லம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நல்லா கொதிக்க வச்சிடணும். வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சுன்னா நமக்கு அந்த பச்சை வாசனை இருக்காது. வெல்லம் கரைஞ்சி இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்குது. அதனால் இந்த பக்குவமே நமக்கு போதும். இப்போ இதை ஆற விட்டுறலாம். இப்போது பணியார மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கிண்ணமாக பார்த்து எடுத்துக்கோங்க. கிண்ணத்தில் இப்போ எடுத்து வச்ச வாழைப்பழத்தை தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. எத்தனை பழம் எடுத்து வச்சுருக்கீங்களோ அத்தனையும் சேர்த்துருங்க. நான் எடுத்து வச்ச 4 வாழைப்பழத்தையும் தோலை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு கரண்டியை வச்சோ அப்படி இல்லைன்னா கையிலையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் பெரிய பெரிய வாழைப்பழமாக எடுத்துருந்தீங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு கூட மசிச்சு விட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் பிசைகிறதுக்கு. வாழைப்பழம் ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆகிற மாதிரி மசிச்சு விடுங்க. சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு மசிச்சு விட்டுட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முன்னாடியே ரெடி பண்ணி வச்ச வெல்லத்தை சூடாக ஆற விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன். மசிச்சு வச்ச வாழைப்பழத்தோட இந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெல்லத்தில் லேசான சூடு இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப சூடாக தான் இருக்கக்கூடாது. தூசி மண் இல்லாத வெல்லமாக பார்த்து வாங்கினாலும் நம்ம வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும். நான் அந்த மாதிரி வெல்லம் தான் எடுத்திருந்தேன். வடிகட்டி பார்த்தா தான் தெரியும், அதுலேயும் நமக்கு கொஞ்சம் தூசி இருக்க தான் செய்யுது. அதனால எந்த மாதிரி வெல்லம் வாங்கினாலும் வடிச்சே சேர்த்துக்கோங்க. இப்போ மசிச்ச வாழைப்பழத்தை வெல்லத்தோட ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் இப்போ கோதுமை மாவை சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு எடுத்த கப்பில் தான் இதே கப்பில் 1/2 கப்பு வெல்லத்தை எடுத்து காய்ச்சிருந்தேன். 1 கப்பு கோதுமை மாவை சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம அரிசி மாவையும் சேர்த்துடலாம். நான் 1 கப்பு கோதுமை மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் அரிசி மாவை சேர்த்துருக்கேன். இந்த அரிசி மாவை நம்ம சேர்க்கறதுனால நமக்கு பணியாரத்துக்கு மேலே நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம அரிசி மாவை சேர்க்கறது. இன்னும் கொஞ்சம் கூட 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மாவில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக முழு சீரகத்தை சேர்த்துருக்கேன். இந்த பணியாரத்தில் இனிப்பு மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் உப்பு, காரம், நல்ல வாசனை, டேஸ்ட்டு எல்லாமே வரதுக்கு தான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். மாவை நம்ம சேர்த்த எல்லா பொருளோடையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வெல்லம் மட்டும்தான் நம்ம முதல்ல கரைச்சி சேர்த்துருக்கோம். அந்த தண்ணியிலேயே முதல்ல மாவை கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி மொத்தமாக ஊற்றிடாம கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. மாவு நமக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம இட்லி மாவுலாம் அரைப்போம் இல்லையா, எப்படி இருக்கும் இட்லி மாவு, கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பணியாரத்தில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை அதிகமாக்கணும்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் தேங்காயை கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பை பொடி பொடியாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். இதில் எதுவுமே இல்லைன்னா கூட உலர் திராட்சை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கடிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். கடைசியாக இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சோடா சேர்த்துட்டு ஒரு தடவை லேசாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. சில பேர் இந்த சோடாவை சேர்த்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கறதுனால பணியாரம் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு பக்கம் ஃப்ளேமை லோவில் வச்சு பணியாரக்கல் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பணியார பேன் வச்சுருந்தீங்கன்னா கூட சூடு பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டால் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது பணியார பேனில் ஒரு குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த வாழைப்பழ பணியாரத்தை நெய்யில் தான் சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ மாவை ஒரு கரண்டியில் எடுத்துட்டு ஒரு குழியிலையும் 3/4 வாசிக்கு அப்படி இல்லைன்னா முழுசாக கூட குழியை விட்டு வெளியே வராத அளவுக்கு மாவை ஊற்றிக்கோங்க. நான் எல்லா குழியிலையுமே முதல்ல சுடும்போது 3/4 வாசி மட்டும்தான் ஊற்றிருக்கேன்.
வேகும்போது மாவு பொங்குறத பார்த்துட்டு அடுத்து ஊற்றும் போது வேணும்னா கொஞ்சம் குழி முழுசாக ஊற்றிட்டு பணியாரம் பெருசாக வர மாதிரி மாவை ஊற்றி சுட்டுக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பணியாரம் திருப்புறதுக்குன்னே ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. பணியாரத்துக்கு மேலே இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டையாக வந்தாலே நமக்கு பணியாரம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி ஒரு பக்கம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க எல்லா குழியிலையும் இருக்கிற பணியாரத்தையும். எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் நமக்கு பொன்னிறமாக வர அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு இந்த அளவுக்கு. இப்போது ஊற்றின எல்லா பணியாரத்தையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மீதி இருக்கிற மாவை கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றி 2 பக்கமும் பொன்னிறமாக வர அளவுக்கு பணியாரத்தை 2 பக்கமுமே திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது சூப்பர் சாஃப்டாக டேஸ்டான வாழைப்பழ பணியாரம் ரெடி. வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பணியாரத்தை சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.